ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 7 நாட்களுக்கான தினப்பலனில் நம்ம ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்போ கிரகநிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் கடகராசியில் இருக்கார். செவ்வாய் கிரகம் கன்னி ராசியில் இருக்கார். அதே மாதிரி புதன் கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கார். குருவும் சுக்கிரனும் மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சனி மீன ராசியில் இருக்காங்க. ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலும் இருக்காங்க. இன்றைய நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி விசாக நட்சத்திரம். முழுக்க விசாக நட்சத்திரம் தான் குருவனுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, தைரியம் குறித்த துணிச்சல் குறித்த விஷயத்தை வச்சுருக்கு. அப்படிப்பட்ட இதில் நமக்கு குருவும் சுக்கிரனும் 2 மாறுபட்ட கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தாலும் கூட, குரு திருவாதிரை ராகுனுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கார். சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்கார். இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையை காட்டுது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத தன்மையை காட்டுது. 1ஆம் பாதத்துக்கும் 4ஆம் பாதத்துக்கும் கொஞ்சம் டக்கஃபாக இருக்குது. அதே மாதிரி இந்த குருவானவர் விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி மெயின் மாற்றம் இதை பற்றி சிந்திப்போம். அதே மாதிரி புது திட்டங்களை நம்ம தகவல் தொடர்பாக தெரியப்படுத்துவோம், ஆவணங்களை கையாளுவோம். இளைய சகோதரம் அதே மாதிரி திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கோ நாம் ஒரு முடிவெடுக்கிற நிலைமையில் இருப்போம். ஒருத்தருக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆகிக்கிறது, உறுதி பண்ணிக்கிறது, குழந்தை பிறப்பு, திருமண காரியம், இது சார்ந்த நல்ல நிகழ்வுகளுக்கும் இது சாதகமான நாள். மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். சந்திரன் நமக்கு 8ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல துலா ராசியில் இருக்கிற சந்திரன் 8ஆம் இடத்துல போயிடுறார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் 8க்கு போனால் தான் உண்மையான சந்திராஷ்டமம். அப்போ புது காரியங்கள் பண்ணுறதோ நம்ம தடுமாற்றம் அதிகப்படுத்துங்கிறதுனால ஒரு புது காரியங்களை தவிர்த்துக்கணும், ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். சனி ஏற்கனவே நமக்கு 12ல் இருக்கார். அவர் சனியோட நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், குழந்தைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நாம் ஆசைப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு அப்செட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பொருள் செலவு, வீண் விரயங்கள் அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள், அது பார்த்துக்கணும். வீண் விபத்துகள், காயம்படுறது, பிடிக்கிறது, எலக்ட்ரிக்கல் குட்ஸில் மூவ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி நமக்கு ரொம்ப கெட்டவர் தான். அவர் வலுவாக இருக்கார். அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கி நம்ம ஜனஜாதகத்தில் சனி தொழில் கிரகம் ஆதிக்கம் பெற்றிருந்தால் உபநட்சத்திரமாக 10ஆம் பாவத்துக்கு, 2ஆம் பாவத்துக்கு, 6ஆம் பாவத்துக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி எதிர்பாராத சில பண வரவும் நல்லபடியாக நடக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இதில் இந்த அனுச நட்சத்திரம், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலையில் 9:11 தொடங்குகிறது. இப்போவும் சந்திரன் 8ல் தான் இருக்கார். இன்றைய நட்சத்திரத்தின் பலனை தருபவர் யார்? புதன். அப்போ அந்த புதன் வக்கரத்தில் இருக்கிறனால ஆயில்யத்திலிருந்து ரிவர்ஸ் பூசத்துக்கு போயிட்டுருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு வீடு சம்மந்தப்பட்டது, பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ரிப்பேர் பண்ணுறது பொருளை, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். வண்டி வாகனமாகட்டும் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி, கிரைண்டரு, இது மாதிரி டிவி, இது மாதிரி பொருட்களை ரிப்பேர் பண்ணுறது அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சரி பண்ணுறது, ஃபர்னிச்சர் ஐட்டங்கள், இதெல்லாம் வேலைக்கு நல்லா தான் இருக்குது, வேலைக்கு பாதிக்காது.
மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நண்பகல் 11:22க்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் போகிறார் சந்திரன். அதுதான் 8லிருந்து சந்திரன் விடுபடுறார். பாக்கியஸ்தானம். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம கலை திறமைகள் மூலம் நமக்கு வரக்கூடிய ஒரு மதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது கமிஷன் வகைகளில் ஈடுபட்டு தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஆதாயம் உள்ள நாள். பொருள் சார்ந்த நன்மைகள் உண்டு. அகம் சார்ந்த வகையில் அதிருப்தின்னு எடுத்துக்கணும். அதாவது இப்போ குழந்தைக்கும் நமக்கும் அல்லது கணவன் மனைவி உறவில், பெற்றோர்கள் வழி உறவில் சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12:59க்கு மேலே தான் பூராட நட்சத்திரம் தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் நமக்கு தனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இந்த குருவோட சேர்ந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் என்னென்னா ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பத்திரிக்கை எழுதுறது, உறுதி பண்ணிக்கிறது, சம்மந்தம் பேசிக்கிறது, சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு இடம் விற்கிறது அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி போய் நம்ம இடம் வாங்கிறதுக்கோ அல்லது பொருள் வாங்கிறதுக்கோ செட் ஆகாது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த மதியம் 2 மணி வரைக்குமே இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் 3 பாதமும் உள்ளது உத்திராட நட்சத்திரம். அதனால் நம்ம மகர ராசின்னு எடுக்கும்போது 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. இந்த உத்திராடத்துக்கு அதிபதியான சூரியன் புதனுடைய நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அதாவது ஆயில்யத்தில் போயிடுறாரு. அப்போ சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி பலன்கள் என்ன அப்படின்னா, இடமாற்றம், வீடு மாற்றம், பொருள் விற்கிறது, வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, இது சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மாற்றங்களுக்கு தகுந்த நாள் தான் இந்த 7ஆம் நாள். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இந்த 7ஆம் தேதியே வியாழக்கிழமையே மதியம் 2 மணிக்கு உத்திராட நட்சத்திரம் தொடங்கிறது. இந்த சூரியனுடைய நட்சத்திரம்தான் பலன் தான் நமக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமையும் மதியம் 2:27 வரைக்கும் இருக்குது. சூரியனை போல பலன் தருது. இப்போ அரசு அலுவலகங்கள், கோட்ரஸுகள் இதில் எல்லாம் ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த திருவோணம் வந்த உடனே மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணும், சந்திரன் பதவியை ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு பதவிக்கு பலத்தை கொடுக்கும், தொழிலுக்கும் பலத்தை கொடுக்கும், வருமானத்துக்கும் பலத்தை கொடுக்கும். அதனால் அந்த சந்திரன் நமக்கு வீடு சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள், இடம் வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.